நம்ம இங்கே அப்பா அனுப்புகிற பணத்தில் ஜாலியாக இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, அதை பண்ணு, இதை பண்ணு. நீங்கள் உங்கள் தகப்பன்கிட்ட கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் உங்கள் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத பார்க்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்னன்னு தெரியணும். உங்கள் அப்பா ஒருத்தர் கூட மரத்துலேருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு வரல. உங்களுடைய பெற்றோர் ஒருத்தர் கூட பேங்க்கில் கொள்ளையடிக்கலை. உங்கள் பெற்றோர் ஒருத்தர் கூட யாரையும் திருட்டுத்தனம் பண்ணி ஏமாற்றி சம்பாதிக்கலை. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு உண்மையாக சம்பாதிக்கிறாங்க. சில நேரத்தில் அப்பாவுக்கு சம்பாதிக்க தெரியல, கொஞ்சமாக சம்பாதிக்கிறாரு. எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கள? உங்கள் அப்பாவுக்கு மற்றவனை மாதிரி திருட்டுத்தனம் பண்ண தெரிஞ்சிருந்தா இன்னும் பணக்காரனாக இருப்பார். அவன் நீதிமானா உண்மை உள்ளவனா வாழணும்னு நினச்சதுனால தான் அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். நீ காசு வாங்கும் போது, உங்கள் அப்பா கிட்ட வாங்கும் போது உனக்கு தெரியணும், இது நான் எங்கள் அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குற காசு. அப்பா இல்லாமல் வெறும் அம்மா மட்டும் வளர்க்குறாங்கன்னா அம்மாவை எழுத்து கூட பேசக்கூடாது நீ. ஏன்னா உன் தாய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது உனக்கு தெரியாது. அந்த வேலை தளத்தில் போய் பார்க்கணும், எவன் எப்படி எப்படி திட்டுறான், எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான், எனக்கு பார்க்குறான்னு உனக்கு தெரியாது. நீ ஜாலியாக காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீ வந்து உங்கள் அம்மாவை குறை பேசிக்கிட்டு இருக்க. எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுது, எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை வேலை பார்க்க சொல்லுது. ஏன் வேலை பார்க்க சொல்லுது? 8 மணி நேரம் 10 மணி நேரம் அங்கே வேலையை பார்த்துட்டு இங்கே வேலை பார்க்க முடியாமல் ஒன்று சொல்லுது, கொஞ்சம் எடுத்து பெருக்குன்னு சொன்னால் உனக்கு உடனே கோவம் வருது. எப்படி பெருக்கிறது? காலேஜுக்கு நான் போயிட்டு வந்து என்னை பெருக்க சொல்கிறீங்க. காலேஜுக்கு தானே போயிட்டு வந்தேன், காலேஜுக்கு தானே போயிட்டு வந்திருக்கிற, ஏன் பெருக்குனா என்ன? நான் சொல்லுவேன், நான் எங்கள் அம்மா கஷ்டத்தை கூட இருந்து 20 வருஷம் பார்த்தவன். அவங்க படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ பார்த்துலாம், நீ பார்க்காததுனால உனக்கு தெரியல. உன் பெற்றோரை பற்றி தெரிஞ்சவன் கண்டிப்பாக தாயை தப்பாக பேச மாட்டான், தகப்பனை தப்பாக பேச மாட்டான்.